தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், இதையே ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், இந்த மூன்றையும் தான் அணிகலன்களாக தயாரித்து பயன்படுத்தப்படுகிறது. அது தங்கமாகட்டும், வெள்ளியாகட்டும் அல்லது பிளாட்டினம் ஆகட்டும், இது எல்லாமே அணுக்களின் கூட்டமைப்பு தான். ஒவ்வொரு அணுக்களுக்கும் தனித்தன்மை உடையது. கலக்க முடியும். அலாய் என்று சொல்கிறோம். தங்கத்தையும் வெள்ளியையும் கலக்க முடியும். பிளாட்டினத்தையும் தங்கத்தையும் அல்லது வெள்ளியையும் கலக்க முடியும். ஆனால் அதனுடைய தனித்தன்மை மறைந்துவிடும். அதனால்தான் இன்றளவும் தங்கத்தை அது ஒரு விலை உயர்ந்த பொருளாக அது கருதுகிறார்கள். அப்படித்தான் நடைமுறையிலும் இருக்கிறது. இந்த தங்கம் சுத்தமாக கிடைக்கிறதா என்றால் இல்லை. தாதுக்கள் அதனுடைய கலவைகள்தான். காம்பவுண்ட்ஸ் என்று சொல்கிறோமே, அதிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடியது தான் சுத்தமான தங்கம். எல்லாமே நாம் பார்க்கக்கூடிய அனைத்து எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியமே 108 அல்லது அதை தாண்டியும் தற்பொழுது இருக்கிறது. அவைகள் எல்லாம் இயற்கையிலே கிடைத்தது தான். அதை நாம் எடுத்து சுத்தம் செய்து பிறகுதான் சுத்தமான பொருளாக அதை மாற்றுகிறோம். ஒவ்வொரு பொருளிலுமே அணுக்கள் இருக்கிறது. இந்த அணுக்களை கூட்டவும் குறைக்கவும் நம்மால் முடியாது. ஒருவேளை முயற்சி செய்தால் முடியும். அதற்கு அதிகமான வெப்பம் தேவைப்படும். அதனுடைய தன்மை மாறலாம். ஆல்கெமி என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. தங்கத்தை மாற்ற முடியும். மூலிகை சாறை போட்டு இரும்பை தங்கமாக மாற்ற முடியும் என்றெல்லாம் படித்திருக்கிறேன். இப்போவும் நீங்கள் தேடினால் கிடைக்கும். உண்மையிலேயே தங்கத்தை இரும்பை தங்கமாக மாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் இந்த அணுக்கள் ஒவ்வொன்றுக்கும் அணுக்கள் இருக்கிறது. அதில் எலக்ட்ரான் இருக்கிறது, புரோட்டான் இருக்கிறது, நியூட்ரான் இருக்கிறது. இதனுடைய அளவு ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடாக இருக்கும். அதனால்தான் அதில் எலக்ட்ரானை கூட்டவோ அல்லது நியூட்ரானை கூட்டவோ அல்லது புரோட்டானை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. சாத்தியமே இல்லை. அதனால்தான் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆல்கெமி, இரும்பை தங்கமாக மாற்ற முடியும் என்பது சுத்த வடிகட்டின பொய். அதை யாரும் நம்ப வேண்டாம். இதை யாரும் முயற்சியும் செய்யவில்லை. தங்கம் இயற்கையாக சுத்தமாகவும் கிடைக்கவில்லை. அதை தாதுக்களோடு கலந்து தான் இருக்கிறது. அதை பிரித்தெடுத்து ரிஃபைனிங் என்று சொல்வார்கள். அப்படி ரிஃபைன் பண்ணித்தான் நம்ம தங்கத்தை பிரித்தெடுக்க முடியும். பிளாட்டினத்தையும் அப்படித்தான். தங்கம் நிறம் மாறாது. ஆனால் வெள்ளியோ ஈரத்தில் சற்று மாறும், நிறம் மாறும். பிளாட்டினம் மாறவே மாறாது. இதெல்லாம் அறிவியலுக்கான உள்ள விஷயங்கள் தான். நான் அதை அறிவியல் படித்ததால் அதை பற்றி ஆதாரத்துடன் என்னால் சொல்ல முடியும், விளக்க முடியும்.